ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான முட்டை மிட்டாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் கொஞ்சம் பால் எடுத்து குங்குமப்பூவை நான் அதில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். பால் இந்த மாதிரி ஏடு கட்டி வரணும். சைடில் இருக்கிறதெல்லாம் அப்பப்போ எடுத்து விடுங்க. நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி முந்திரி பாதாமை ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை அரைக்கும் போது ஒரு 4 ஏலக்காயை போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பால் வந்து கோவா பதத்துக்கு வந்தோன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு, குங்குமப்பூ, அதுக்கப்புறம் 1 கப்பு நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 6 முட்டை எடுத்திருக்கேன். 6 முட்டையை வந்து 2 முட்டையாக நல்லா உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிடணும். நல்லா சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விடுங்க. நெய் வந்து நல்லா தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா சைடெல்லாம் வந்து எடுத்து விட்டுட்டு இருங்க. இந்த பதத்துக்கு வந்தோன்னா நம்ம குக்கருக்குள்ளே வைக்கிற பாத்திரத்தை எடுத்து பட்டர் ஷீட் போட்டு இதை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் குக்கரை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மிக்சிங்கை உள்ளே வச்சுட்டு நம்ம டெக்கரேஷனுக்காக நட்ஸோ உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை போட்டு நம்ம 20 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம ஸ்பூனு குச்சி வச்சு குத்தி பார்த்து அதில் ஒட்டாமல் வந்ததுன்னா சூப்பராக வெந்திருக்கும். அதுக்கப்புறம் சுவையான முட்டை மிட்டாய் ரெடி. ஸ்வீட்டே பிடிக்காதவங்க கூட இதை சூப்பராக சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.